நம்ம எல்லாரும் சின்ன வயசில் பாட்டி வீட்டுக்கு போயிருப்போம் இல்லையா? அந்த வீடு வெறும் பில்டிங் இல்லை, அது ஒரு ஃபீலிங். அந்த வீட்டில் தான் நம்ம சைல்டுஹுட்டோட ஃபஸ்ட் மெமரிஸ் எல்லாம் இருக்கும். நம்ம சிரிப்பும் இருக்கும், அழுகையும் இருக்கும், அண்ட் ஒரு பாண்டிங்கும் இருக்கும். இந்த மாதிரி வீடுகளுக்கு இந்தியாவில் ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு பேர் இருக்குது. தமிழ்நாட்டில் பரம்பரை வீடு, குடும்ப வீடு, கேரளாவில் தரவாடு, ஆந்திராவில் பெத்த இல்லு, கர்நாடகாவில் தொட்டிமனை. பேர் மாறலாம், ஆனால் நோக்கம் ஒன்று தான். ஃபேமிலியாக எல்லாரும் ஒரு இடத்துல கூடி வாழணும், சிரித்து சாப்பிட்டு பேசி மெமரிஸ் க்ரியேட் பண்ணணும். ஆனால் இந்த மாதிரியான வீடு இன்றைக்கி ஏன் ரொம்ப கம்மியாகிடுச்சுன்னா நம்மளோட லைஃப் ஸ்டைல் தான் அதுக்கு காரணம். இதுக்கு ஒரு சொல்யூஷன் ஆர்கிடெக்சரில் இருக்குன்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? தரவாடு வீடு கேரளா ஆர்கிடெக்சரில் இது ஒரு பெரிய கான்செப்ட். மொழி, ஸ்டேட், அந்த ஆர்கிடெக்சரோட ஹிஸ்ட்ரி எல்லாத்தையும் விட்டுட்டு அந்த வீட்டோட கான்செப்டை மட்டும் எடுத்துக்குவோம். அது ஒரு லக்ஸரி ப்ராஜெக்டும் இல்லை, அது ஒரு பட்ஜெட்டட் ஆர்கிடெக்சரும் இல்லை. இது ரிலேஷன்ஷிப் ஆர்கிடெக்சர். ஒரு மேரேஜ்னு சொன்னால் 10 குடும்பம் ஒரே இடத்துல 10 நாள் தங்குற அளவுக்கு ஸ்பேஸ் இருக்கும், கம்ஃபர்ட்டாகவும் இருக்கும். குழந்தைங்கள்லேருந்து பாட்டி தாத்தா வரைக்கும் எல்லாத்துக்கும் வீட்டில் இடம் இருக்கும். ஃபேமிலியாக எல்லாரும் ஹாலில் உட்காந்து பேசவும் முடியும். குழந்தைங்க விளையாடுறதுக்கு ப்ளே ஏரியாவும் இருக்கும். ஏன் ஆடு மாடு கட்டுறதுக்கு கூட தனியாக செப்பரேட் ஸ்பேஸ் இருக்கும். இப்படி எல்லாத்துக்குமான வீடாக அது இருக்கும். இப்படி ஒரு வீடு எல்லா ஏஜ் குரூப்புக்கும் ஒர்க் ஆகும் அண்ட் பாண்டிங்கையும் கிரியேட் பண்ணும். இதுதான் தரவாடு வீட்டோட கான்செப்ட். இதுவே இந்த மாடர்ன் டைமுக்கு ஏற்ற மாதிரி பில்ட் பண்ணோம்னா இது ஒரு வீடாக மட்டும் இல்லாமல் மினி ரெசார்ட் மாதிரி இருக்கணும். அவுட்டோர் கேம்ப் ஃபயர், ஓப்பன் டைனிங், பார்பிக்யூ ஏரியா, ஓப்பன் தியேட்டர், கார் பார்க்கிங்னு ப்ராப்பராக இருக்கணும். டிரைவர் அண்ட் சர்வன்ட் ஸ்டே பண்ணுறதுக்கு செப்பரேட் ரூம் இருக்கணும். இங்கே ஃபங்க்ஷன் நடக்கும்போது பக்கத்து வீட்டுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காமல் பார்த்துக்கணும். மொத்தமாக சொல்ல போனால் சிரிப்பு, சண்டை, சமாதானம், இது மாதிரி எல்லா மெமரிஸும் இந்த ஒரு இடத்துல நடக்கணும். வருஷம் நம்ம குடும்பத்துக்காக ஒரு 10 நாள் சித்தப்பா, பெரியப்பா, மாமா, அத்தை, அண்ணா, அக்கா, தம்பி, தங்கச்சி, முறப்பொண்ணு, தாய் மாமா, இப்படி எல்லாரும் வந்து ஒன்று கூடி அன்பை பரிமாறுறதுக்கும் அண்ட் அவங்க தப்பை சரி பண்ணுறதுக்கும் ஒரு வாய்ப்பு கிடைக்கும். நீங்கள் நிறைய படத்தில் பார்த்துருப்பீங்க, தாத்தா பாட்டி வீட்டுக்கு வந்து தான் சண்டை போட்டவங்க எல்லாம் ஒன்றா இருப்பாங்க. குடும்பத்தில் யாரோ ஒருத்தர் அவங்க சேர்றதுக்கு முயற்சி பண்ணி சேர்த்தியும் வச்சுருவாங்க. இதுதான் ரியல் லைஃப்லையும் நடக்கும். இந்த வாய்ப்பு ஏதோ ஒரு ஃபங்க்ஷனில் ஒரு நிமிஷத்துலையோ ஒரு மணி நேரத்துலையோ கிடச்சிடாது. இட் டேக்ஸ் டைம் இல்லையா? இப்போது மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் கிட்ட மணியும் இருக்கும், மீட் பண்ண டைமும் இருக்கும். அப்புறம் ஏன் மீட் பண்ண முடியலன்னா இப்போ இருக்க வீட்டில் குடும்பத்தில் எல்லாரும் தங்குறதுக்கான கன்வீனியன்ஸ் ஸ்பேஸ் இல்லை, அதனாலேயே மீட் பண்ணுறதும் இல்லை. ஸோ நிறைய உறவுகள் பிரிஞ்சும் போயிடுறாங்க. அடுத்த ஜென்ரேஷனுக்கு பாண்டிங்னா என்ன, உறவுன்னா என்னன்னு தெரியாமையே போயிடுது. அந்த ரியலான சந்தோஷத்தை அனுபவிக்காமையே போயிடுறாங்க. வழியாக வர்ற கல்ச்சர், குடும்பத்துக்கான நல்ல பழக்க வழக்கம், இதெல்லாம் அவங்களுக்கு தெரியறதே இல்லை. இதெல்லாம் தான் ரொம்ப முக்கியம். உறவுகள் இருந்தால் தான் நம்பிக்கை இருக்கும், நமக்காக 4 பேர் இருக்காங்கங்கிற தைரியமும் அவங்களுக்கு கிடைக்கும். அந்த உறவையும் நம்பிக்கையும் கொடுக்குற ஒரு இடம் தான் குடும்ப வீடு. இதுக்கு தான் குடும்ப வீடு ரொம்ப முக்கியம். அதனால தான் எல்லா ஸ்டேட்லேயும் பரம்பரை வீடு, குடும்ப வீடுன்னு ஒன்று வச்சுருந்தாங்க. நம்ம ஜென்ரேஷனுக்கு அப்படி ஒரு வீடு இல்லைன்னா இப்போ நம்ம பில்ட் பண்ணிக்கிறது நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டி. சின்னதோ பெருசோ அது உங்களோட குடும்ப வீடு. அது உங்கள் எல்லாத்தையும் ஒன்று சேர்த்துற ஒரு கோவில் மாதிரி.